நான் அரும்பாக்கம் ஜெயநகர்ல தான் வீடு கட்டிட்டு வந்தோம். எங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு போகும். என் பொண்ணு வந்து அப்ப 7th தான் படிச்சிருந்தா, என் பையன் வந்து 5th தான் என்ன படிச்சிருந்தான். ரொம்ப சந்தோஷமா தான் அந்த வீட்ல இருந்தோம். கரெக்டா 1 வருஷம் கூட இல்ல சார் நாங்க சந்தோஷமா இருக்கிறது. எதிர் வீட்ல ஒருத்தர் வந்து அங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெளியில ரோடுல நிறைய வண்டி எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. கார் எங்கனால ஏற்க முடியாது. நாங்க என்ன பண்ணோம், போலீஸ்ல போயிட்டு ஒரு சுறுசுறுப்புல போய் கேஸ போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். போலீஸ் என்ன பண்ணாங்க, சிவியரா இந்த மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து பைக்கே விட மாட்டாங்க ரோட்ல. அந்த தெருவுல அவங்க தான் பெரிய அளவுல இருந்தாங்க. ஏன்னா பிறந்து வளர்ந்தது. நாங்க எங்கேயோ இருந்தோம், ஒரு வாடகை வீட்டுல, அதே ஜெயநகர்ல ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். எங்க வீட்டுக்கார் வந்ததுக்கு என்ன கேட்டாங்கன்னா, அந்த பெட்டிஷனர், நீ எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஆளு, நீ எப்படி இதை வந்து என்கிட்ட நீ கேட்க முடியும், உனக்கு என்ன தகுதி இருக்கு? இததான் இன்னைக்கு வரைக்கும் அவர் இன்சஸ்ட் பண்ணிட்டு அந்த நூல் பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்த தெருவுல நீ ஒரு வீடு வாங்கி குடி வந்துட்டு நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், எப்படி வண்டி விட முடியாதுன்னு சொல்லலாங்கிறதா. நீ இந்த தெருவுல நீ இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, கிளம்பி போயிடணும். எங்க ஹஸ்பண்ட் பில்டர் தான், இத மாதிரி 100 வீடு கட்ட முடியும். ஆனா இன்னைக்கு நாங்க அந்த மன உளைச்சல் இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாது. இது ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல நடந்த ஒரு ஈகோ கிளாஷ். அவங்க இப்ப எங்க லாஸ்ட்ல சொல்றாங்கன்னா, நீங்க பேப்பர்ல ஆட் கொடுக்கணும், அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் சேஃப், இல்லனா நீங்க இந்த வீட்ல வாழ முடியாது.